ராகாஸ் பல் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை, பொது சுகாதார பல் மருத்துவ பிரிவு. வணக்கம் நண்பர்களே, எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மனமார்ந்து வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது குழந்தைகளில் ஏற்படும் டென்டல் கேரிஸ், அதாவது பல் சொத்தை பற்றிதான். ஆரோக்கியமான புன்னகை, ஆரோக்கியமான எதிர்காலம். உங்கள் குழந்தை எப்போதாவது பல்வலி சொன்னதுண்டா? அல்லது அவர்களின் பற்களில் சிறிய பழுப்பு அல்லது கருப்பு புள்ளிகள் கவனித்ததுண்டா? இவை டென்டல் கேரிஸ், அதாவது பல் சொத்தை என்பதற்கான அறிகுறிகளாக இருக்கலாம். பல் சொத்தை என்றால் என்ன? உணவில் உள்ள சர்க்கரையை வாயில் இருக்கும் பாக்டீரியா, அதாவது நுண் உயிரிகள் உண்ணும் போது அவை அமிலங்களை உருவாக்குகின்றன. அந்த அமிலங்கள் பற்களின் கடினமான மேற்பரப்பை பலவீனப்படுத்தி பல் சொத்தை ஏற்படுகிறது. குழந்தைகளின் இனாமல் மெல்லியதாக இருப்பதால் அவர்கள் பல் சொத்தைக்கு அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள். இதை கவனிக்காமல் விட்டால் இது வலி, உணவு சாப்பிடுவதில் சிரமம், மேலும் குழந்தையின் வளர்ச்சியும் கற்றலையும் கூட பாதிக்கலாம். 6 வயதிற்கு குறைவான குழந்தையின் முதன்மை பற்களில் ஒன்றில் அல்லது அதற்கு மேற்பட்ட பற்களில் கரை இருந்திருந்தால், பற்கள் இல்லாமல் இருந்தால் அல்லது நிரப்பப்பட்ட பற்களாக இருந்தால் அதை ஆரம்ப குழந்தை பருவ பல் சொத்தை என்று அழைப்பார்கள். குழந்தைகளில் பல் சொத்தை வருவதற்கான காரணங்கள் என்பது ஒரே ஒரு காரணத்தால் வராது, பல காரணங்கள் சேர்ந்துதான் வரும். பாக்டீரியா, நுண்ணுயிர்கள், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ் முதல்ல பல் அழுக்க ஆரம்பிக்கிறது. லாக்டோபெசிலஸ் அழுக்க அதிகமாக உதவுது. உணவு பழக்கங்கள், அடிக்கடி இனிப்பா சாக்லேட், பிஸ்கெட், லட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, இரவு பாட்டில் பால் கொடுத்துட்டு தூங்க விடுறது. பல் மற்றும் உமிழ்நீர், பல்லிலேயே ஆழமான குழி மாதிரி இருக்கும். உமிழ்நீர் குறைஞ்சா அமிலத்தை நாமளே தூக்கிட முடியாது. நேரம், சாப்பிட்டு பல் அமிலத்துக்கு ரொம்ப நேரமாக எக்ஸ்போஸ் ஆகுது. பழக்கம் மற்றும் வீட்டில் கவனிப்பு, தினமும் சரியாக துளக்காதது, அம்மா அப்பா கவனிக்காதது. ஃப்ளூரைட் குறைச்சல், குடிநீரில் ஃப்ளூரைட் குறைஞ்சது, ஃப்ளூரைட் பர்பஸை பயன்படுத்தாமல் இருக்கிறது. இருப்பிலேயே உடல்நிலை சம்பந்தமான காரணங்கள், பல் வளர்ச்சி சரியாக இல்லாமல் வற்ற குறைபாடுகள், அவசரமாக அல்லது குறைந்த எடையில் பிறந்த குழந்தைகள். பற்சொத்தை சரி செய்ய அளிக்கப்படும் சிகிச்சைகளுடன் சேர்த்து வீட்டில் பற்சொத்தை வராமல் தடுக்க எடுக்கப்படும் முறைகளுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதில் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், பற்சொத்தை வராமல் நம்மால் தடுக்க இயலும். வீட்டில் குழந்தைகளுக்கான பற்சொத்தை பராமரிப்பு முறைகள். வாய் சுகாதாரம். தினமும் 2 முறை பல் துலக்குவதன் மூலம் வாய் சுகாதாரத்தை முறையாக பராமரிக்கலாம். பற்பசை. 3 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஃப்ளூரைடு கலந்த பற்பசையை பயன்படுத்தவும். பெற்றோர் கண்காணிப்பு. குழந்தைகள் சரியான முறையில் பல் துலக்குவதை உறுதி செய்ய பெற்றோரின் மேற்பார்வை அவசியம். உணவு பழக்கம். இனிப்பு தின்பண்டங்களை அடிக்கடி சாப்பிடுவதை குறைக்கவும். முக்கிய உணவு வேலைகளுக்கு இடையில் பற்களில் ஒட்டக்கூடிய உணவுகளை, அதாவது ஸ்டிக்கி ஃபுட்ஸை தவிர்க்கவும். சத்தான உணவு. பழங்கள், காய்கறிகள் நிறைந்த சத்தான உணவை உட்கொள்வதன் மற்றும் அதிகளவு தண்ணீர் குடிப்பதையும் ஊக்குவிக்க வேண்டும். இரவு நேர பராமரிப்பு. இரவு நேரத்தில் பாட்டில் மூலம் பால் கொடுப்பதை தவிர்க்கவும். பால் அல்லது உணவு உட்கொண்ட பிறகு தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தவும். குழந்தைகளுக்கு பரிந்துரைக்கப்படும் பல் துலக்கம் நுட்பம் ஃபோன்ஸ் நுட்பம், அதாவது ஃபோன்ஸ் டெக்னிக் ஆகும். இதில் பற்களின் மேல் அகலமான வட்ட இயக்கத்தில் துலக்குவதன் மூலம் பற்சொத்தை வராமல் தடுக்க இயலும். தொடர்ந்து உங்கள் பல் மருத்துவரை சந்திக்கவும். பல் புண் தடுக்கும் திறன் காரணமாக ஃப்ளூரைட் ட்ரீட்மெண்ட் பெறவும். பற்களை பாதுகாக்க பிட் அண்ட் ஃபிஷர் சீலன் பயன்படுத்தவும். PPP, ACP போன்ற ரீமினரலைசிங் பொருட்களை பயன்படுத்தவும். ஏர்லி சைல்ட்ஹுட் கேரிஸை தடுக்க ஸ்வீட்டன்ட் பாசிஃபையர் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். பல் சொத்தைக்கான சிகிச்சைகள். மிதமான பல் சொத்தைக்கு சேதமடைந்த பற்களின் பகுதியை அகற்றிவிட்டு பல் சிமெண்ட் கொண்டு நிரப்புதல். மிகவும் சேதமடைந்த பற்களுக்கு பல்லை முழுமையாக பாதுகாக்க கிரவுன், உதாரணமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரவுன் பொருத்தப்படுகிறது. பல் உள்ளே உள்ள நரம்பு அல்லது பல்பிற்கு சேதம் ஏற்பட்டிருந்தால் பற்களை காப்பாற்ற பல்வேறு சிகிச்சை செய்யப்படுகின்றன. பல் சொத்தை மிகவும் மோசமாகி அதை சரி செய்ய முடியாமல் போனால் பல்லை அகற்ற வேண்டியிருக்கும். முக்கிய குறிப்பு: ஆரம்ப காலத்திலேயே சிகிச்சை அளிப்பதன் மூலம் குழந்தை வலியிலிருந்து விடுபடும் மற்றும் எதிர்கால பிரச்சனைகளை தடுக்கலாம்.
எதிர்கால பல் ஆரோக்கியம் மற்றும் சரியான முறையில் பற்கள் அமைந்திருக்க இந்த சிகிச்சைகள் அவசியம். இன்றே உங்கள் குழந்தையின் பல் மருத்துவ பரிசோதனைக்கு திட்டமிடுங்கள்.